ஹாய் guys, வெல்கம் பேக் டு வீடியோ. அண்ட் இன்னைக்கு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ஜிலா -1. அண்ட் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் பார்க்கணும் துடிச்சிட்டு இருந்த ஒரு மூவி இப்போதைக்கு ஹெச்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு படம் தான் இந்தியாவில் ரிலீஸே பண்ணலை, இன்னும் எனக்கு வேறு பொழப்பே இல்லை. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காரை வேறு வின் பண்ணிடுச்சா, அதனால் இந்த படத்தை பார்த்தே தீருண்டா அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு வழியா ஹெச்டி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் டப் கூட பண்ணல ஒன்றுங்க. பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது, அண்ட் அதனால் நீங்கள் அதை வச்சு பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் மான்ஸ்டர் வர்ஸில் பார்த்த காட்ஜிலா வேறு, இந்த படத்தில் பார்த்த காட்ஜிலாவே வேறு, அதனால் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அண்டு ஓகே, வாங்க இப்போதைக்கு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பாசிட்டிவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தில் காட்ஜிலாவை சொல்லியே ஆகணும். காட்ஜிலாவோட லுக்கு தரமான ஒரு லுக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வர காட்ஜிலாவே வில்லனுக்கே பயங்கரமான வில்லன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டு வில்லனான ஒரு காட்ஜிலாவை தான் இறக்கிக்கிறாங்க. அந்த காட்ஜிலாவை பார்த்தாலே தெரியும் ஒரு டெரரான ஒரு வில்லனோட லுக்குங்கிறது அப்படியே இருக்குங்க. உண்மையிலே காட்ஜிலாவோட டிசைன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு டெரரான ஒரு வில்லனோட லுக்கில் அந்த லுக் டிசைனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் காட்ஜிலாவை காட்ட சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் பார்த்த காட்ஜிலா வேற ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு மனுஷங்களை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது, மனுஷங்களை போட்டு புரட்டி எடுக்கிற சீனாக தான் இருக்கும். உண்மையிலே அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா ஹியூமன்ஸை காப்பாற்றுற மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, காட்ஜிலா ஹியூமன்ஸை போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி. அண்ட் அந்த ஹியூமன்ஸ் காட்ஜிலாவை எதிர்த்து சண்டை போகிற மாதிரி அந்த சீன்லாம் உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா காட்ஜிலானாலே இந்த ஒரு சீன் தாங்க, காட்ஜிலா பண்ணுற வேலைகளே ஹியூமன்ஸை போட்டு துவச்சி எடுக்கிறதான். அண்ட் அதை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் காமிச்சிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $50 million தான், ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட் தான். அது இந்த மாதிரி ஒரு படத்துக்குலாம் இந்த பட்ஜெட் ரொம்பவே கம்மி தான். பட் அந்த கொஞ்சம் பட்ஜெட்ல இந்த படத்தை தரமாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா காட்ஜிலா வர ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தில் காட்ஜிலா கொஞ்சம் சீன் தான் காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் காட்ஜிலாவை நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. காட்ஜிலாவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படமே காட்ஜிலாக்கான ஒரு படம்டா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணதுனால தாங்க இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே காட்ஜிலா வர அந்த ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அந்த அளவுக்கு தரமாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்ஜிலாவோட பவர்ஸ் உண்மையிலே இந்த படத்தில் காட்ஜிலாவை பயங்கர பவர்ஃபுல்லாக காமிச்சிக்கிறாங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு காட்ஜிலா டோக்கியோவில் வந்து ஒரு அட்டகாசம் பண்ணும், அப்போ காட்ஜிலா அட்டாமிக் பிரீத் ஒன்று விடுங்க, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உண்மையிலே சொன்னால் ஒரு பயங்கர ஒரு கியூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட் தாங்க. காட்ஜிலா அந்த ஒரு அட்டாமிக் பிரீத்திலே பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கலங்கி நிற்பானுங்க. உண்மையிலே அந்த சீனை அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையிலே அந்த அட்டாமிக் பிரீத் விடுற அந்த ஒரு சீனில் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியே பார்த்தீங்கன்னா அழியிற மாதிரி ஒரு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. விஎஃப்எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாங்க. உண்மையிலே எல்லா சீனுமே தூள் கிளப்பிட்டாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு காட்ஜிலா ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த ஒரு படம் பாருங்கள். உண்மையிலே தெரிக்க விட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரியே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்ஷன் சீனுக்காக தான் எல்லோரும் படம் பார்க்க போவாங்க. அதனால் அந்த படத்துலேயும் என்ன ஸ்டோரி பெருசாகவே இருக்காது. பட் இந்த படத்தில் அந்த ஸ்டோரிங்கிறத பக்காவாக கொடுத்துருக்காங்கங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் எந்த ஒரு இடத்துல லேக் ஆகாத மாதிரி ரொம்பவே சூப்பராக எங்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் இந்த படத்தை இன்னொரு தூக்கி நிப்பாட்டின ஒரு தூண் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு கூட கேரக்டர்ஸ் உண்மையிலே அந்த கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட், அந்த கேரக்டர்ஸ்க்கான டெவலப்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி படத்தில் மனுஷங்களை அதிக நேரம் காட்டுவாங்க. பட் அவங்க எதுக்குடா வராங்க நமக்கு ஒரு பக்கம் கடுப்பு தான் வரும். பட் இந்த ஒரு படத்தில் வந்திருக்க கூட இந்த ஹியூமன்ஸை பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட கனெக்ட் ஆக வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்திருக்க கூட ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் தான் கண்டிப்பாக சொல்லணுங்க. உண்மையிலே இந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த காட்டின விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஸ்டோரியை பயங்கரமாக டெவலப்பும் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர எமோஷன் ஆகிற மாதிரியான சீன்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்தந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமாக கனெக்டும் ஆகுதுங்க. உண்மையிலே அந்தளவுக்கு அந்த கேரக்டர்ஸோட அந்த பாண்டிங் அப்படிங்கிறத சூப்பராகவே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி கேரக்டர்ஸை கொண்டு வராமல் அந்தந்த கேரக்டர்ஸுக்கான அந்தந்த வேலைகளை பக்காவாக பார்த்துருக்காங்க. உண்மையிலே ஹீரோ ஹீரோயின் தான் உண்மையிலே டாப்பில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லணும். முக்கியமாக ஹீரோ கேரக்டர் உண்மையிலே பட்டையை கிளப்பிக்கிறாங்க. அண்ட் அவர் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் அண்ட் அவங்க 2 பேர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்லாம் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குங்க. ஏன்னா காட்ஜிலா எல்லா சீன்லையும் பார்த்தீங்கன்னா வர முடியாது, எப்பயா தான் வர முடியும். ஸோ அதனால் காட்ஜிலா வர முடியலும் பார்த்தீங்கன்னா படம் போர் அடிக்காமல் கொண்டு போகணும். அண்ட் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி கொண்டு போய் அதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. அண்ட் உண்மையிலே இதை கண்டிப்பாக பாராட்டி தாங்க ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காட்ஜிலாவை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறனாலே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எப்படா இந்த காட்ஜிலாவை அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. உண்மையிலேங்க காட்ஜிலாவை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. காட்ஜிலாவுக்கு பயங்கர ஹீலிங் எபிலிட்டி வேறு காமிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில். ஸோ அதனால் இந்த ஹியூமன்ஸ் எப்படா காட்ஜிலாவை அழிப்பாங்க அப்படிங்கிறதே போய் நமக்கு கிரியேட் ஆகுதுங்க ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஹியூமன்ஸ் ஏகப்பட்ட பிளான் போடுறாங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் எப்படி தாண்டா காட்ஜிலாவை தோக்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கொண்டு போக வைக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எண்டிங் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா காட்ஜிலாவை எப்படி அழிக்க போகிறாங்க, அப்படி அழிப்பாங்களா இப்படி அழிப்பாங்களா, ஃபஸ்ட்டு அழிக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க. இன்னும் இந்த எண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா காட்ஜிலாவை அழிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது காட்ஜிலாவை அழிக்கிற மாதிரி காமிச்சது. அந்த சீன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. உண்மையில எண்டிங்கில் ஒரு பயங்கரமான சீனாகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். உண்மையிலே பாசிட்டிவ்னு பார்த்தா ஏகப்பட்டது இந்த படத்தில் இருக்குங்க. பட் நெகட்டிவ் சைடு நம்ம கொஞ்சம் வந்து தான் ஆகணும். நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் நெகட்டிவ்னு சொல்லி தான் ஆகணும். நெகட்டிவ்னு பார்த்தா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபை சொல்லி ஆகணும். அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தாங்க போச்சு. அண்ட் கண்டிப்பாக காட்ஜிலாவை அழிக்கிறதுக்கான சில பல பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து போடுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே சில சீன்ஸ்லாம் போச்சு. ஸோ அந்த சீன்ஸை அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னமும் கொஞ்சம் அந்த சீன்ஸை கட் கூட பண்ணியிருக்கலாம். பட் அதை வச்சு கொஞ்சம் இந்த ஸ்பீடாக போகிற படத்தை இன்னும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி பண்ணது தான் செகண்ட் ஹாஃபாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த என்னமோ கொஞ்சம் லேக் ஆனாலும் எண்டிங்கில் திரும்ப அந்த படத்தை தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய மைனஸாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிட்டி, ஏன்னா டோக்கியோக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ரணங்களை பண்ணும் போது ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய காட்ஜிலா இந்த ஒரு டோக்கியோ சிட்டிலேருந்து ரணங்களை பண்ணும்போது அங்கே என்ன நடக்கணும், ஒரு பயங்கரமான சம்பவமே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கணும். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கலைங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி அண்ட் அவங்களாம் வந்து காட்ஜிலாவை அட்டாக் பண்ணணும் அண்ட் டிஃபெண்ட் பண்ணணும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ணாதது பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காட்ஜிலா தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரணங்களாம் ஆக்குறாப்புல. காட்ஜிலாவை அட்டாக் பண்ணுற மாதிரி கூட சரியா தெரியல. அப்பப்போ யாரோ சுடுறாங்கன்னு பிடிக்கிறாங்கன்னே தவிர அவ்வளோதானே தவிர காட்ஜிலா இவ்வளோ பெரிய மிருகம் வந்து இந்த ஒரு சிட்டியை பார்த்தீங்கன்னா அழிக்குதுடா, போய் அதை ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் சொல்லி எதையுமே கொண்டு வரலைங்க. அண்ட் காட்ஜிலா வருது தரமட்டமாக்குது போகுது, காட்ஜிலா வருது தரமட்டமாக்குது போகுது அப்படிங்கிற மாதிரியே காமிச்சதுங்கிறது சின்ன ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் இதை மான்ஸ்டர் வர்ஸ் மூவியில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட மிலிட்ரி இறக்கி ஏர்ஃபோர்ஸ் இறக்கி அதை பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்தளவுக்கு இல்லைங்கிறத ஒரு உண்மை. ஓகே, இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே தான் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில பல சீன்ஸை அவங்க பண்ணியிருக்க முடியாது. பட் காட்ஜிலா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஹியூமன்ஸும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இந்த அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருந்தா இன்னமும் படம் பயங்கரமாக கொண்டு போயிருக்கலாம். பட் ஓகே, புரியுது, அண்ட் அவங்க பண்ணாமல் விட்டது இது எனக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் நெகட்டிவ்னு பார்த்தா எனக்கு இவ்வளோ தாங்க. இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக அந்த எமோஷன் டச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பட்டையை கிளப்பிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக காட்ஜிலா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக ஆஸ்காரே வாங்கின ஒர்த்தான ஒரு மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம்.
கண்டிப்பாக டைம் கிடைச்சா மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான மூவி, கண்டிப்பாக காட்ஜிலா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துக்கிறாங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டும் எப்போ வருதுன்னு. அண்ட் ஓகே கைஸ், அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.